வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சீக் த பீக் வித் அஸ். 2025 குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம எவரெஸ்ட் அகாடமியில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட டெஸ்ட் சீரீஸில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட தமிழ் கீ எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கலம்பகம் பிரித்து எழுதுக. கலம்பகம் பிரித்து எழுதுகன்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்க. களம் பிளஸ் அகம், களம் பிளஸ் பகம், களம்பு பிளஸ் அகம், கல் பிளஸ் அன்பகம். இது புக் அண்ட் இருக்கிற கொஸ்டினை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. இதில் களம் அப்படின்னா வந்து 12, பகம்னா அதில் பாதி 6. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்வு செய்க. சந்திப்பிழை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நிலைமொழியும் ஒரு வருமொழியும் வரும்போது அதுக்கு இடையில கசதப அப்படிங்கிற எழுத்துக்கள் வருது அப்படின்னா அவங்க வந்து அதோட இன எழுத்துக்கள் வந்து இன எழுத்துக்கள் மெய்யா வந்து அங்க மிகும். அதுதான் வந்து வல்லின மிகுதல்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க சந்திப்பிழை படிக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, வல்லின மிகும் இடம்னா என்ன, வல்லின மிகா இடம்னா என்ன அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு இருந்தாதான் அதுல வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்க. மெட்டுக்கு பாட்டு பாடு. இதுல எல்லாத்துலயுமே இருக்கா? மொத்தம் எத்தனை வார்த்தைகள் இருக்கு? 3 வார்த்தைகள் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 2 வார்த்தைகள் எடுத்து அதுல நிலைமொழியாவும் வருமொழியா வச்சு அதுல என்ன வந்திருக்கு, வல்லின மிகறதுக்கான விதி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இங்க பாருங்க, இதுதான் ஆன்சர் வச்சுக்கலே. இப்போ இந்த ஆன்சர்ல ஏன் வல்லின மிகுதுங்கிறதுக்கான ரீசனை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது மெட்டுக்கு அப்படிங்கிறத வந்து நிலைமொழி, பாட்டு அப்படிங்கிறது வருமொழி. ஏன்னா நம்ம 2 வார்த்தைகள் மட்டும் தான் எடுத்துக்க போறோம். அந்த 2 வார்த்தைகளுக்கு இடையில சந்திப்புல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் தான் இது பண்ண போறோம். சரிங்களா? இப்போ இந்த வருமொழியில முதல் எழுத்து என்னவா இருக்கணும் அப்படின்னா, காவரிசை இல்லைன்னா சாவரிசை இல்லைன்னா பாவரிசை இல்லைன்னா தாவரிசை. இந்த 4 வார்த்தைகள்ல ஒன்னா இருக்கா? அப்ப இருக்கு, பாங்கிறது இருக்கு. அதற்கு முன்னாடி வந்து அப்போ வல்லினம் மிகிறதுக்கு என்ன வாய்ப்பாடு இருக்கு, என்ன விதி இருக்குன்னு பார்க்கும்போது இங்க என்ன லாஸ்ட் லெட்டரா இருக்கு, கூங்கிறது இருக்கு. அப்போ இங்க என்னவா இருக்கும் அப்படின்னா, இது வந்து 4ஆம் வேற்றுமை விரி. ஸோ வல்லின மிகுதல் விதிப்படி 4ஆம் வேற்றுமை விரியில வந்து வல்லினம் மிகும். அப்போ அதுக்கேற்ற மாதிரியே இங்கேயும் கசதபாங்கிற வருமொழியில வந்துருச்சு. அப்போ இந்த பாக்கு இனமான அதே எழுத்து வந்து என்னாகும் அப்படின்னா மெய் எழுத்தா மாறி இங்க ஒரு இப்புங்கிற ஒரு வேர்டு வந்துருச்சு. அப்போ இங்க வல்லினம் மிகும். அப்போ மெட்டுக்கு அப்படிங்கும்போது இப்போ வரும். அதே அங்கிட்டு பாருங்க. இப்போ இதை வந்து அடுத்த 2 வார்த்தைகளுக்கு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இது வந்து நிலைமொழியா இருக்கும், இது வந்து வருமொழியா இருக்கும். அப்போ வருமொழியில வந்து க ச த ப ல ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. அப்ப பா இருக்குது. பா இருக்கும்போது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் வல்லினம் மிகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இங்க என்ன விதி இருக்குன்னு பாருங்க. இது என்னது? 2. அப்போ இங்க என்னன்னா குற்றியல குறத்துக்கு நீங்க போயிடும். குற்றியல குறனா என்ன? இந்த வார்த்தைகள்ல முடிஞ்சு அப்படின்னா அது குற்றியலுகரம்னு சொல்லுவாங்களா? இதுல என்ன குற்றியலுகரம் இருக்குன்னு பாருங்க. 2க்கு முன்னாடி என்ன இருக்கு? டா இருக்கா? அப்போ கசட தபர. இது என்ன தொடர் குற்றியலுகரம் சொல்லுவாங்க? வன் தொடர் குற்றியலுகரம் சொல்லுவாங்களா? அப்போ வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு பின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும். அப்போ பாட்டு பாடுங்கிற இடத்துலயும் வந்து இங்க என்ன வரும் அப்படின்னா வல்லினம் மிகும். 2 விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன. வருமொழியில கசதபாங்கிற அந்த வரிசையில ஏதாச்சும் ஒரு லெட்டர் இருக்கான்னு பாருங்க. அப்பதான் வந்து வல்லின மிகுதலுக்கான இடத்துக்கே நம்ம போகணும். அப்போ இந்த பக்கம் வல்லின மிகுதலுக்கான ஏதாச்சும் ஒரு விதி இருக்கான்னு பாருங்க. அந்த விதியில ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதற்கு இனமான ஒற்றெழுத்து வந்து மிகுந்து வரும். இவ்வளவுதான் வல்லின மிகுதல். இதுலதான் சந்திப்பிழை போடுறோம். இந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு டிஎன்பிசில கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால நல்லா நோட் பண்ணிக்கங்க. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான இணை ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அலை, கடல் அலை. கரெக்டா தான் இருக்கு. அலைனா புற்றா. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? வரவலைன்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப தப்பு. அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க. அலைனா நண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் தப்பு. அதுக்கப்புறம் அணைனா கூப்பிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. அப்போ எது ஆன்சர் அப்படின்னா அலைனா கடல் அலை. அப்போ இந்த அலைக்கு என்ன அர்த்தம்? மண் புற்றுன்னு சொல்லுவாங்களா, அந்த புற்று. அலை அப்படின்னா என்னது? ஒருத்தரை கூப்பிடுறது, வரவழைக்கிறது. அலை, அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறது. அப்போ கூப்பிடு. அணை அப்படின்னா ஒரு வகை மீன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
மடவார். மடவார் இது வந்து நான்மணி கடிகையில் இருக்கிற ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க. மடவார் அப்படின்னா யாரை குறிக்கும்? மடவார் அப்படின்னா பெண்களை குறிக்கும். பிச்சை அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா கல்வியை குறிக்கும். அதுக்கப்புறம் எச்சம் அப்படின்னா செல்வத்தை குறிக்கும். அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், எதனை உயிரினும் மேலானதாக கருதி காக்க வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? இதை எதை கொடுத்திருக்காரு அப்படின்னா ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். அப்போ எதனை உயிரினும் மேலானதாக கருதி காக்க வேண்டும் என்று திருவள்ளுவருக்கு வலியுறுத்துறாருன்னா ஒழுக்கத்தை தான் வலியுறுத்துகிறார். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வெண்குடை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னா வெண்மை பிளஸ் குடைன்னு தான் கிடைக்கும். இப்போ இந்த வெண்மை பிளஸ் குடைன்னு கிடைச்சிருச்சா, இதுல இருந்து வெண்குடை கிடைக்குதான்னு பார்த்தா நமக்கு ஆன்சர் கரெக்டானு பார்த்தலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த மை விகுதி கெட்டுரும். மை விகுதி கெட்டதுக்கு அப்புறம் வெண் பிளஸ் குடைன்னு மாறிடும். வெண் பிளஸ் குடைன்னு மாறிடுமா? இங்க என்ன இருக்கு? ஒரு மெய்யெழுத்து இருக்கு. இந்த கூவை எப்படி பிரிப்பீங்க? இக்கு பிளஸ் ஊன்னு பிரிப்பீங்களா? அப்போ இங்கேயும் மெய்யெழுத்து இங்கேயும் மெய்யெழுத்து. இது எப்படின்னா பிசிக்ஸ்ல நம்ம வந்து மேக்னெட்டிக்ல சொல்லுவோம்ல, வடதுருவும் சேராது, தென்துருவும் சேராது, ஆனா வடதுருவும் தென்துருவும் சேரும் சொல்லுவாங்களா, அதே மாதிரிதான் இங்க ஒரு மெய்யெழுத்து இங்கே ஒரு மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கு மேலே வந்து அந்த புணர்ச்சியெல்லாம் ஏற்படாது. என்ன ஆயிரும் அப்படின்னா வெண்குடைன்னு மாறிடும். அவ்வளவுதான். அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ வந்து இதை போட்டாச்சு. அடுத்து வந்து வினா எண் 7, விலை 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 போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. இதுல என்ன இருக்கு? விலை அப்படின்னா வந்து நம்ம வாங்குற பொருளோட மதிப்பு தானே. அப்போ இங்க என்ன வரும் அப்படின்னா பொருளின் மதிப்பு. பொருளின் மதிப்பு கொடுத்தாச்சா? அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? விலை. விலைனா என்னது? விளைய வைக்கிறது. அப்போ உண்டாக்குதல் விலை. விளைச்சல் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்கிறாங்களே அதுதான். அடுத்து வந்து விலை. இந்த விலைக்கு என்னன்னா விரும்புறது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே சந்திப்பிழை உள்ள தொடரை காண்க. அப்போ சந்திப்பிழை அற்ற தொடரை காண்கன்னு சொல்லிட்டாங்களா? சந்திப்பிழை அற்ற தொடரை காண்கனா அப்போ வந்து அங்க வந்து அந்த இடத்துல வல்லின மிகுமா மிகாதாங்கிறது கரெக்டா பார்க்கணும். நான் 2 விஷயம் சொல்லிட்டேன். ஒன்னு என்னன்னா நிலைமொழினா என்ன, வருமொழினா என்னன்னு பார்க்கணும்னு சொல்றான். இப்போ இங்க எத்தனை வார்த்தைகள் இருக்கு? 1 2 3 4 5 6. இப்போ 2 வார்த்தையா பார்த்து அதுக்குள்ள வருமொழியில கசதபல ஒரு லெட்டர் வரணும். வந்துச்சு அப்படின்னா முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா வல்லின மிகுதலுக்கான விதி இருக்கான்னு பார்ப்போம். விதி இருந்துச்சு அப்படின்னா அங்கே வல்லினம் இருக்கணும். வல்லின மிகுதல் இல்லை அப்படின்னா அது சந்திப்பிழை உள்ள தொடர்ன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இங்க என்ன பண்ணுவோம்? இந்த 2 லெட்டர் பார்க்கணுமா? இது வந்து நிலைமொழின்னு சொல்லிடுவோமா? இது வந்து நிலைமொழி, இது வந்து வருமொழி. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து என்ன விதி இருக்கிறனால இது மிகுதுன்னு பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு? கைங்கிறது இருக்கு. அப்போ கை எப்படி பிரிக்கலாம்? இக்கு பிளஸ் ஐன்னு பிரிக்கலாமா? இது என்ன சொல்லுவாங்க? இரண்டாம் வேற்றுமை விதி. அப்போ இரண்டாம் வேற்றுமை விதியில வல்லினம் மிகும். அப்போ வல்லினம் மிகிறனால இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த தாக்கு இனமான மெய்யெழுத்து புணர்ந்து வந்திருக்கு. அதனால வந்து இங்க என்னன்னா வல்லின மிகுதல் இருக்கும். அப்ப இந்த இடம் கரெக்ட். அடுத்து இதுல எல்லா ஆப்ஷன்லையும் செக் பண்ணிங்க. நான் எல்லா ஆப்ஷனையும் சொல்லும் போது உங்களுக்கு குழப்பம், அதனால நான் ஆன்சரையே வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்றேன். அடுத்து ஏழ்கடலை பூட்டி, ஏழ்கடலை புகட்டி. இங்க வருமொழி இப்போ பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இதை வந்து நிலைமொழியா வச்சுக்கிட்டு இதை வருமொழியா வச்சுக்குவோமா? இங்க என்ன இருக்கு? அந்த கசதபல வந்து ஒரு லெட்டர் வந்துருச்சு. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் விதி இருக்கான்னு பார்ப்போமா? அப்போ இங்க என்ன இருக்கு? லை இருக்கு. லை என்னன்னு பண்ணுவோம்? இல் பிளஸ் ஐன்னு பிரிப்போமா? அப்போ இல் பிளஸ் ஐ. ஐங்கிறது என்னது? அதே இரண்டாம் வேற்றுமை விரின்னு வந்துருச்சா? அப்போ இங்க என்ன வரும்? வல்லின மிகும். அப்போ இங்க வல்லின மிகுதல் கரெக்ட் தான். அடுத்து குறுகத்தரித்த குரல். இது வந்து இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா இங்க இந்த இடத்துல வந்து குறுகத்தரித்த குரல்ல வந்து எந்த மிகுதல் விதியும் வரல. அதனால இங்க வந்து வல்லினம் மிகாது. சரிங்களா? அடுத்து குரல் நடுவில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு பற்றி சரியானதை கண்டறிக. அலினா என்ன, ஆலினா என்ன? அலினா வந்து அழித்தலை குறிக்கும், ஆலி அப்படின்னா கடலை குறிக்கும். அலினா அழித்தலை குறிக்கும், ஆலினா கடலை குறிக்கும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பழமொழி நானூறின் ஆசிரியர் யார்? பழமொழி நானூறு ஆசிரியர் வந்து மூன்றுரை அரையனார். விளம்பி நாகனார் எதோட ஆசிரியர்? நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். நாலடியாரோட ஆசிரியர் யாரு? நாலடியாரோட ஆசிரியர் சமண முனிவர்கள். நல்லாதனார் எந்த இதோட ஆசிரியர் அப்படின்னா திருக்கடுகம். சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லுவாங்க. மூணு மருந்து பொருட்கள் இருக்கும். ஒன்று சுக்கு, இன்னொன்று மிளகு, இன்னொன்று திப்பிலி. அவ்வளவுதான். இதுதான் வந்து 4 ஆப்ஷனுக்கும். அடுத்து இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்று பாடியவர் பாரதிதாசன். அதுக்கப்புறம் இதுல வந்து பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் குழப்பம் வந்துச்சு அப்படின்னா நீங்க 2 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. பாரதியார் எப்பயுமே வந்து தமிழ்நாட்டை பத்தி பேசுவாரு, பாரதிதாசன் வந்து உலகத்துக்கு போவாருன்னு சொல்லிக்கிறோம், நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லும் போது பாரதிதாசன் வருவாரு. ஒரு விஷயத்த வந்து நார்மலா எல்லாத்துக்கும் தேவையான மாதிரி சொல்லும் போது வந்து யார் வருவா அப்படின்னா பாரதியார் வருவாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். வள்ளுவன் தன் உலகிற்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்லும் போது பாரதியார் வந்துருவாரு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம்னு சொல்லும் போது, வையகம்னா உலகத்துக்கு போவார்ல, உலகத்துக்கு போகும்போது பாரதிதாசன் வந்துருவாரு. இதே மாதிரி பாரதிதாசன் அதிகமான இயற்கையை பத்தி அதிகமா வந்து விரும்பி பாடியிருப்பாரு அப்படியும் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை யூஸ் பண்ணும்போது பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் டிஃபரன்ஸ் வரும். சரிங்களா? அடுத்து சுரதாங்கிறது வந்து ஓமை கவிஞர்னு சொல்லுவாங்களா. அடுத்து நாமக்கல் கவிஞர், இவர் வந்து என்ன கவிஞர்னு சொல்லுவாங்கன்னா காந்திய கவின்னு சொல்லுவாங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பி யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வருதுல, அது இவர் பாடினதுதான். சரிங்களா? அடுத்து கதிரீன, இங்க என்ன இருக்கு அப்படின்னா சேர்த்தலுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ சேர்த்தலுக்கு பண்ணும் போதும் இதே தான் பார்க்கணும். கதிர் ஈனான்னு வந்திருக்கு. இங்க என்ன இருக்கு? உயிர் எழுத்து இருக்கு. இங்க என்ன இருக்கு? மெய் எழுத்து இருக்கு. அப்போ இங்க ஒரு விதி இருக்கு, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இது ரெண்டும் என்ன ஆயிரும் அப்படின்னா ரீனு மாறிடும். இரு பிளஸ் இ ரீனு மாறிடும். அப்ப இங்க என்ன வரும்? கதிரீனங்கிறது ஆன்சர் வரும். அவ்வளவுதான். அடுத்து பாலை பாடினான். பாலை பாடினான் அப்படின்னா எதை வரும்னா பாலை திணையை பாடினான் வரும். பாலை பாடினான்னா பாலை திணைனா நமக்கு தெரியும்ல, 5 வகை திணைகள் இருக்கு. அதுல ஒரு திணை தான் பாலை திணையை பத்தி பாடியிருக்காரு. அதே பாலை பாடினான் அப்படின்னா நார்மலா நம்ம யூஸ் பண்ற அந்த பாலை தான் சொல்றாங்க, பாலை பாடினான். அடுத்து தேரை பார்த்தானுக்கு வந்து தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான், அது வந்து அதுக்கு போகும். அதுவே வல்லின மிகுதுல வர தேரை பார்த்தான்ங்கிறது வந்து தேரினை பார்த்தான்ங்கிற இடத்துக்கு போகும். ஸோ அர்த்தம் வந்து ஒவ்வொன்றுக்கும் மாறும். வல்லினை மிகும் போது ஒன்றையும், வல்லினை மிகாத போது ஒன்றையும் குறிப்பிடும். இதுவே புக்கில் பார்த்துருப்பீங்க, மண் வெட்டி கொண்டு வா அப்படிங்கும் போது வேற அர்த்தத்தையும், மண் வெட்டி கொண்டு வா அப்படிங்கும் போது இன்னொரு அர்த்தத்தையும் தரும்ல. அப்போ வல்லினை மிகும் போது அதுக்கான பொருள் அர்த்தமும் மாறும். அதனால தான் வல்லினை மிகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து குரல் நெடில் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்வு செய்க. சுடுனா என்ன? சுடுனா சுடுதல், சூடு அப்படின்னா தீக்காயம். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து வந்து பிள்ளையற்றத்துறை. இங்கேயும் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சந்திப்பிழை சொல்லிட்டாங்களா. அப்ப சந்திப்பிழைனாலே நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை வார்த்தைகள் இருக்கு அதுக்கு இடையில வந்து வருமொழியிலும் நிலைமொழியிலும் ஒரு கான்செப்ட் சொன்னேன். அந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இதையும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோமா. அப்போ நிலைமொழி, வருமொழியில என்ன இருக்கு? கசதபல ஒரு லெட்டர் வந்துருச்சா, அப்போ அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு விதியில இந்த இடத்துல வல்லினம் மிகுமா மிகாதான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு அதை வந்து நம்ம வல்லினம் மிகுறதுக்கான வேலையை பார்த்தா போதும். சரிங்களா? இப்போ இங்க வந்து கசதப பா வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? லை. அப்ப லை என்னன்னு பண்ணுவோம்? இல் பிளஸ் ஐன்னு பிரிப்புமா. அப்போ ஐங்கும் போது 2ஆம் வேற்றுமை விரின்னு வந்துச்சா, அப்போ 2ஆம் வேற்றுமை விரியில என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும். அப்போ வல்லினம் மிகுறதுனால இந்த இடத்துல வல்லினம் மிகுதல் கரெக்ட் தான். அடுத்து வந்து சிறப்புக்கு ஏற்ப, இங்க அதாவது காவரிசையில வந்து ஒரு லெட்டர் வந்துருச்சு. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி அதுக்கான விதி ஏதாச்சும் வல்லினம் மிகுதற்கு ஒரு விதி இருக்கான்னு பார்க்கணும். அந்த விதி என்ன அப்படின்னா இங்க வந்து என்ன இருக்கு? பூன்னு இருக்கா. அப்போ குசுடு துபுருன்னு சொன்னாங்களா, கு சூடு துபுரு, இப்படி வந்தாலே இதை வந்து குற்றியலுகரம் நமக்கு எந்த குற்றியலுகரம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே இருக்கிற லெட்டரை பாருங்க. இது வந்து பாவரிசை. அப்போ கசட தபர, இதுல பாவரிசையில இருக்கிறனால இது வந்து வன்தொடர் குற்றியலுகரத்துல வரும். அப்போ வன்தொடர் குற்றியத்துல வல்லினம் மிகும். அதனால இங்க வந்து மிகிறது கரெக்ட் தான். அப்புறம் முளவை முழங்குகின்றன, இங்க எதுவும் வரல. அப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். வைப்புலி கோட்பாடா வாய்த்தீர் கேடில்லை, இதில் வைப்புலி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடத்தை குறிக்கும். சரிங்களா? வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடத்தை குறிக்கும். இதுவே வேயா மாடம் சொல்லி இன்னொரு இடத்துல இருக்கும். வேயா மாடம். வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது, சாந்து பூசப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்த கொஸ்டின், ஒழுக்கம் குறைந்தால் ஒருவனுடைய டேஸ் அழிந்து போகும். ஒழுக்கம் உடைந்தால் ஒருவனுடைய டேஸ் அழிந்து போகும்னா குடிப்பிறப்பு அழிந்து போகும். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, ஒழுக்கம் உள்ளவனை தான் வந்து உயர்குடின்னு சொல்லுவாங்க. அது வந்து குடிப்பிறப்புல கரெக்டா இருக்கும். நீ ஒழுக்க தவறன அப்படின்னா அது இழிந்த பிறப்பாய் விடும் சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா? அடுத்து பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுகள்ல இந்த இந்த ஊன் பொதிய விழா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் குரூப் கொஸ்டின். இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஊன் பொதி அவிழா அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா 11th ஓல்டு புக்ல அகநானூர்ல பாலைத்திணைங்கிற ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலை யார் எழுதியிருக்காருன்னா ஔவையார் எழுதியிருப்பாங்க. அந்த பாடல்ல இருக்கிற ஒரு சீர் வரிசை தான் இந்த பிரித்தெழுதுக. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து டிஎன்பிசி அடிக்கடி ட்விஸ்டடாக வைப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் படிக்கணுங்கிறது தான் நம்மளோட மோட்டோவும் இருக்கணும். சரிங்களா? அடுத்து குரில் நெடில் வேறுபாடு அறிந்த சரியான சொல்லை தேர்ந்தெடுங்க. மடு மாடு. மடு அப்படின்னா பொய்கைன்னு சொல்லுவாங்க. இந்த பொய்கைக்கு இன்னொரு இது இருக்கு, சிறுகுளம்னு சொல்லலாம். மடுனா சிறுகுளம், மாடு அப்படின்னா செல்வம். சரிங்களா? அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்யுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கான நான் முன்னாடியே நிறைய டைம் விளக்கம் சொல்லிட்டேன். இதுலயும் அதே தான். இங்க பாத்துக்கோங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்ன கொடுத்துருக்கோம்? 1, 3 கொடுத்துருக்குமா? அப்போ இதுல என்ன வரணும்? நிலைமொழி, வருமொழி. வருமொழியில கசத போல ஒரு லெட்டர் வந்துடணும். சி வந்துருச்சு. அது இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? டூ இருக்கா? அப்போ குசுடு தொப்புரு. அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் என்னன்னு பாருங்க, டா இருக்கா? அப்போ வன்தொடர் குற்றி இலக்கணத்துல வல்லின மிகும். அப்போ வன்தொடர் குற்றில வல்லினம் மிகுந்திருக்கு. அதுவே இங்கேயும் வல்லின கூட்டத்துல வன்தொடர் மிகுந்திருக்கா? அப்போ இது ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்த இதை பார்ப்போம். இங்க என்ன இருக்கு? இது நிலைமொழி ஆயிரும், இது வருமொழி ஆயிரும். அப்போ வருமொழியில கா இருக்கா? இந்த பக்கம் என்ன இருக்கு? லை. லைனா இல் பிளஸ் ஐ. அப்போ இரண்டாம் வேற்றுமை விரி. இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகணும். இங்கே வல்லினம் மிகுந்திருக்கு. இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா வல்லினம் மிகல. அப்போ இது வந்து தவறான ஆன்சர். இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுக்கு மேல செக் பண்ண கூட அவசியம் இல்லை. ஏன்னா இது ரெண்டுமே தான் நம்ம கம்பேரிசன் பண்ண போறோம். அடுத்து இந்த ரெண்டுக்கு கம்பேரிசன் பண்ணும்போது பாருங்க, முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எனலாம். இங்க முன்பகுதி இந்த இடத்துலயும் எதுவுமே வரல. இந்த இடத்துலயும் எந்த கசதப்பா எதுவுமே வரல. இந்த இடத்துலயும் என்ன வந்திருக்கு அப்படின்னா கசதப்பா வந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து வல்லினம் மிகாது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இங்க வந்து என்னன்னா பாவரிசையில பூங்கிறது வந்திருக்கா? அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கணும்? ஏதாச்சும் விதி இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இங்க என்ன இருக்கு? லை இருக்கு. அப்போ இல் பிளஸ் ஐங்கும் போது என்னது? இரண்டாம் வேற்றுமை விரியில வருதா? அப்போ இங்க வல்லினம் மிகும். அப்போ கரெக்ட் தான். அதே மாதிரி புடைப்பு சிற்பங்கள்ல இங்க என்ன இருக்கு அப்படின்னா இங்கேயும் அதே தான். வன்தொடர் குற்றி இலக்கணம் வந்திருக்கு. அப்போ வன்தொடர் குற்றி இலக்கணத்துல வல்லினம் மிகும். அப்போ 1, 3 தான் சரி. இதுக்கு நிறைய விதி படிக்கணும்லாம் கிடையாது. நீங்க ஒரு விதியை கரெக்டா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் குரில் நெடில் வேறுபாடு உணர்ந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. பரி பாரி. பரினா என்ன? பரினா குதிரை, பாரினா வள்ளல்கள் ஒருவர். பாரினா அந்த குறுநில மன்னர்கள் 7 பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள ஒருத்தர் தான் பாரி. சரிங்களா? அடுத்து நான்மணி கடிகை என்னும் நூலில் கடிகை என்பதன் பொருள் வந்து அணிகலன்னு குறிக்கும். துண்டு என்று அழைக்கப்படும் நூல் என்னன்னாலும் நான்மணி கடிகைதான். துண்டு என்று அழைக்கப்படும் நூல் எதுனாலும் நான்மணி கடிகைதான். சரிங்களா? அடுத்து ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின். இதில் உறவோர் என்பதன் பொருள் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர் அப்படிங்கிறத குறிக்கும். சரியா? அதுல என்ன இந்த குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னா, மன வலிமை உடையவர் வந்து ஒழுக்கம் தவறனால குற்றம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குற்றத்துக்காக இந்த ஒழுக்கம் தவறி நடக்க மாட்டாங்க. அதுதான் வந்து உறவோர் சொல்லுவாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா உறவோர், மன வலிமை உடையோர் சொல்லுவாங்க. பிரித்து எழுதுக விலங்காய். இதுல வந்து இனமிகள் என்ற விதிப்படி விலங்காய்னு வரும்.
இங்க இருந்து அங்க போகும். இது எப்படி அப்படின்னா இங்க பாருங்களேன், சிங்கம், தங்கம், இந்த இடத்துல என்ன இருக்குது, கா இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, அதோட இணை எழுத்து. இதே மாதிரி இங்க என்ன இருக்கு, கா இருக்கு, அங்க ஒரு இணை எழுத்து இருக்கா, இது எல்லாம் இணை எழுத்துக்கள்ல வரும். அப்போ இணை எழுத்துக்கள் புரிஞ்சாதான் இதுக்கான விதி கரெக்டா இருக்கும். சரிங்களா? அப்போ இனமிகள் என்ற விதிப்படி அங்க இணை எழுத்துக்கள் வந்திருக்கு. இங்க சந்திப்பிலை வந்துருச்சா, சந்திப்பிலை வந்தாலே நமக்கு வந்து ரூல் வந்து ஒண்ணுதான். என்ன அப்படின்னா பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நமது கடமை. அப்போ முதல் எழுத்தையும் முதல் மொழியும் வறுமொழியும் பார்க்கணும். வறுமொழியில என்ன இருக்கு அப்படின்னா கா, கா வரிசையில கூ வந்திருக்கு. அப்போ கா வரிசையில கூ வந்திருக்கு, அப்போ வந்து கரெக்ட் தான். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும், இதுல ஏதாச்சும் விதி இருக்கான்னு பார்க்கணும். டூ வந்திருக்கு, அப்போ குசுரத்துப்புரு. அதுக்கு முன்னாடி லெட்டரை பார்த்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது என்ன தொடர்குற்றி இலக்கணம்னு பார்ப்போம். அப்போ இது வந்து வன் தொடர்குற்றி இலக்கணமா இருக்கு. அப்போ வன் தொடர்குற்றி இலக்கணங்கிறதுனால இந்த இடத்துல வல்லினம் மிகும். அடுத்து இங்க என்ன இருக்கு அப்படின்னா இங்க வந்து பாவரிசையில ஒண்ணு வந்துருச்சா, அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நிலைமொழியில ஏதாச்சும் விதி இருக்கான்னு பார்க்கணுமா. இங்க என்ன இருக்கு, இல் பிளஸ் ஐ, லையா. அப்போ இது வந்து என்னது, இரண்டாம் வேற்றுமை விரியில வருமா, அப்போ இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். அவ்வளவுதான். இதனால இதுதான் வந்து இதுல வந்து என்ன இருக்குன்னா பேணி. அப்போ வினை எச்சத்துல அகர ஈற்றோ இகர ஈற்றோ வரணும். இது என்னன்னா பேணிங்கிறது ஒரு முழுமையடையாத ஒரு வினை. அது அதனால இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வினை எச்சம்னு சொல்லுவாங்க. இந்த வினை எச்சத்துல அகர ஈற்றோ இகர ஈற்றோ வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அங்கன வல்லினம் மிகும். அப்போ இங்க என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னா இல் பிளஸ் ஈன்னு வந்துருமா, அப்போ இங்க இகர ஈற்று வந்திருக்கு. அப்போ இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா வல்லினம் மிகும். சரிங்களா? இது மாதிரிதான் ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இது வந்து தமிழ் டெஸ்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது 25 கொஸ்டின் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம வந்து மீதி இருக்கிற எல்லா கொஸ்டினும் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.